வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு புதுசா ரயில்வே புரொடக்ஷன் ஃபோர்ஸ்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப தான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப தான் ஜாப் ரிலேட்டடா நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன உங்களால ஈஸியா பார்க்க முடியும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிருங்க. அப்ப தான் அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஆர்பிஎஃப்போட ஷார்ட் நோட்டீஸ் 1 மந்த்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நான் அப்பவே சொல்லியிருந்தேன். டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன்ல குவாலிஃபிகேஷன் தெளிவா குடுத்திருப்பாங்க. நம்ம அப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இதுல எஸ்ஐக்கு தனியா ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டபிளுக்கு தனியா ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோல நம்ம எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன பத்தி தான் பார்க்க போறோம். சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எக்ஸாம்லயே நீங்க ஈஸியா ஜாப்ல ஜாயின் பண்ணணும்னா இந்த ஜாப்ப நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் நடத்துற எக்ஸாம்லயே ஈஸியான எக்ஸாம் இதுதான். இதுக்கு அடுத்ததா நீங்க பார்த்தீங்கன்னா சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பட் ரொம்ப ஈஸியா இருக்கிற எக்ஸாம் இந்த எக்ஸாம் தான். அதனால நீங்க கண்டிப்பா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. நீங்க பிசி, எஸ்ஐக்கெல்லாம் படிக்கிறவங்களா இருந்தா இந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப்பா இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் மே 14. விருப்பப்பட்டா நீங்க அதுக்குள்ள அப்ளை பண்ணிக்கங்க. கரெக்ஷன் விண்டோ 10 டேஸ் குடுத்துருக்காங்க. அதாவது மே 15 டூ மே 24 வரைக்கும் டைம் இருக்கு. நீங்க ஏதாவது அப்ளை பண்ணும்போது தப்பா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அத கரெக்ஷன் பண்றதுக்கான விண்டோ வந்து 10 டேஸ் குடுத்துருக்காங்க. நீங்க அப்ப கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. நீங்க கரெக்ஷன் பண்ணும்போது 250 எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அத நான் டீட்டெயிலா பின்னாடி சொல்றேன். டோட்டலா 452 வேகன்சி இருக்கு. ஸ்டார்ட்டிங் சேலரி 35,000. லெவல் 6 சேலரி குடுக்குறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் 20, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 28. 28க்கு அதிகமா இருந்தா நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஆனா சில கம்யூனிட்டி சார்ந்தவங்களுக்கு மட்டும் ஏஜ் ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துரலாம். எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ் ரிலாக்சேஷன். ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 3 இயர்ஸ். எக்ஸ் சர்வீஸ்மேன் யூஆர்இடபிள்யூஎஸ்ல இருந்தா 3 இயர்ஸ். எக்ஸ் சர்வீஸ்மேன் ஓபிசி என்சிஎல்ல இருந்தா 6 இயர்ஸ். எக்ஸ் சர்வீஸ்மேன் எஸ்சி, எஸ்டி இருந்தா 8 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்சேஷன் இருக்கு. விடோ கேண்டிடேட்ஸ் யூஆர்இடபிள்யூஎஸ்ல இருந்தா 2 இயர்ஸ். ஓபிசி என்சிஎல்ல இருந்தா 5 இயர்ஸ். எஸ்சி, எஸ்டி இருந்தா 7 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்சேஷன் இருக்கு. இந்த எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க் இருக்கு. 1/3 நெகட்டிவ் மார்க் குடுத்துருக்காங்க. அதாவது நீங்க 3 கொஸ்டின் தப்பா எழுதுனா 1 மார்க் வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான ஃபீஸ் 500. எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், மைனாரிட்டீஸ் அண்ட் இபிசி கேண்டிடேட்ஸ் இவங்கள தவிர மத்த எல்லாத்துக்குமே 500 ஃபீஸ் குடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல், மைனாரிட்டீஸ் அண்ட் இபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 250 ஃபீஸ். இது எல்லாமே ரீஃபண்டபிள் தான். இங்க ஃபீஸ் வந்து தெளிவா குடுத்துட்டாங்க. ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க ஏதாவது கரெக்ஷன் மறுபடியும் பண்ணணும்னா இது கூட 250 சேர்த்து கட்டணும். அதனால நீங்க அப்ளை பண்ணும்போதே எந்த மிஸ்டேக்கும் பண்ணாம கரெக்ட்டா அப்ளை பண்ணிருங்க. நீங்க ஆல்ரெடி வொர்க் பண்றவங்களா இருந்தா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பா வைக்கணும். அதே மாதிரி இதுக்கு பிஎம்டி அண்ட் பிஇடி டெஸ்ட் இருக்கு. அதுக்கான குவாலிஃபிகேஷன் இங்க குடுத்துருக்காங்க. இத வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த குவாலிஃபிகேஷன் பிசிக்கல் குவாலிஃபிகேஷன மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்க டைரக்ட்டா டவுன்லோட் பண்ணி பார்க்கிறது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நான் உங்களுக்கு ஈஸியா இருக்கட்டுமேங்கிறதுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த போஸ்ட்டுக்கு rrbchennai.gov.in இந்த வெப்சைட்ல தான் அப்ளை பண்ணணும். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.